ஸோ நீங்கள் வந்து கிட்டாக இருக்கும்போது எந்த வாட்ச் யூஸ் பண்ணீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கிட்டாக இருக்கும்போது பூஸ்ட் வாட்ச், பார்பி, பென்டன் வாட்ச் எல்லாமே வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதில் மோஸ்ட்டாக வந்து நம்ம டைம் பார்த்துக்க முடியும். பட் இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய ஃபீச்சர்ஸோட ஸ்மார்ட் வாட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ போட் பிராண்ட்லேருந்து ரீசெண்டாக கிட்ஸ்க்காகவே டிசைன் பண்ண வேண்டர் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, கிட்ஸ் சேஃப்டிக்காக ஒரு டிவைஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஷூராக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து நம்ம 4G சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்க்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. பில்டின் ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கிட்ஸ் சேஃப்டிக்காகவே வந்து ஜியோ ஃபென்சிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. SOS அலர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வாட்சில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங், இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வேண்டர் ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் ப்ரைஸாக வந்து 5000 அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 6000 அவைலபிளாக இருக்க போது நம்மகிட்ட வந்து இந்த பிங்க் கலர் இருக்குது. இது இல்லாமல் வந்து அடிஷ்னலாக ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 2 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். பாக்ஸ் இந்த வாட்டி வந்து செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் MRP நம்ம பார்த்தோன்னா 15,999 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வாட்ச் இருக்குது, ஒரு வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், போட்டோட ப்ரோச்சர் இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக வந்து ஒரு கிட் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது, சிமெட்ரிக் பின் அண்ட் ஃபைனலாக வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.4 இன்ச் HD TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லேயுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு பிரைட்டாகவும் இருக்குது. ஸ்க்ரீனுக்கு மேலேயே வந்து நமக்கு 2 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்சோட ஸ்டாப் வந்து 20 mm. இது ஒரு சிலிகான் ஸ்டாப் தான், செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. லாங் வேருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடிஷ்னலாக வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்பிளாஷஸ் அண்ட் ஸ்வெட் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ வந்து இந்த வாட்சோட UI அண்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஆப்பில் எப்படி நம்ம அந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். சின்ன பசங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 2 MP கேமரா இருக்குது. டாப்பில் வந்து ஸ்பீக்கருக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. நம்ம இங்கே வந்து சிம் ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடு வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஏதாவது மெனுவிலேருந்து பேக் வரத்துக்கும் வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 20 mm ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. சிலிகான் ஸ்டாப் தான், நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாப், சூப்பர் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட்ச் UI பார்த்துட்டு வந்துடலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணால் மோர் ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் ஆப்ஷன் நம்ம லாஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம ஃபோனோட மெனுவுக்கு போயிடலாம். ஸோ இங்கே ஃபோனுக்குள்ளே போனால் கால் லாக், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோனில் சேவ் பண்ணியிருக்க காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். டயல் பேடும் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம யாருக்கு கால் பண்ணுமோ அந்த கால் லாக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா காலிங் UI வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம 4G சிம் போட்டிருக்கிறதுனால இங்கே VoLT சப்போர்ட் வந்து நமக்கு காட்டும். நம்ம சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் வந்து கிராண்ட் ஃபாதர், மதர், ஃபாதர், இந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கால் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கால் வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ கால் பேசி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஸோ சிம் கார்டு இருக்கிறதுனால சிம் வழியாக வந்து கால் போகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சேட்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம ஆப்பில் சேட் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸ்மைலியாகவும் அனுப்பலாம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் மெசேஜாகவும் வந்து நம்ம அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கும். டேரெக்டாக அந்த போட் ஆப்குள்ளே வந்து நம்ம வீடியோ கால் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து சேம் மாடல் வாட்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் ஃப்ரெண்ட்குள்ளே போய்ட்டு அவங்க வாட்சை வந்து நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். அந்த பைண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பைண்ட் ஆப்ஷனில் ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு கோடு காட்டும். ஸோ போட் ஆப்பில் போய்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆட் டிவைஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இந்த கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை என்ட்ரு பைண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைண்ட் நம்பரை வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணி வந்து டிவைஸ் வந்து பைண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பைண்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஒன்று வந்து வாட்சில் வந்து நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி இருக்கணும். ஸோ இல்லை வந்து சிம் கார்டு வந்து நம்ம போட்டிருந்தா அந்த பைண்ட் நம்பர் அப்போ தான் காட்டும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பீடோமீட்டர் இருக்குது. ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடந்திருக்குமோ அந்த பீடோமீட்டர் வழியாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கேமரா ஆக்சஸும் இருக்குது. வாட்சோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கேலரியில் வந்து 2 ஃபோட்டோ சேவ் ஆகும். லாஸ்ட்டாக எடுத்த 2 ஃபோட்டோ வந்து கேலரியில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் வாய்ஸ் ரெக்கார்டு வந்து வாட்சில் வந்து பண்ணிக்கலாம். வாட்ச் UI வந்து ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். பட் ஆப்பில் தான் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கேருந்து லெஃப்ட் சைட் பண்ணால் மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோர் ஆப்ஷனில் போனால் அலாம் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆப்லேருந்து அலாம் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ப்ளஸ் கேலரி இருக்குது பார்த்தீங்களா, கேலரியில் இருக்க இமேஜஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபோன் சிம் கார்டுக்கு எதாவது மெசேஜ் வந்துருக்குன்னா என்ன மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ப்ரீசெட் மெசேஜ் இருக்கும். ஸோ இன்கமிங் கால் வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து குயிக் ரிப்ளை பண்ணுறதுக்காக இந்த ப்ரீசெட் மெசேஜஸ் வந்து இருக்கும். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் சவுண்ட் வந்து ரிங்டோன் வால்யூம், மெசேஜ் வால்யூம், அலாம் டோனு இதெல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளாக்குள்ளே போனதுக்கப்புறமா கிளாக் ஸ்டைல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். ஸோ இது கிளாக் ஸ்டைல் வந்து வாட்ச் ஃபேஸு. அதுக்கப்புறமா கிளாக் மோட் வந்து 12 ஹவர்ஸ் வேணுமா 24 ஹவர்ஸ் வேணுமான்றது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மெசேஜஸ் கிளியர் பண்ணுறது ப்ளஸ் வந்து சாட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணுறது அதுக்காக. அண்ட் அபவுட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஒய்ஃபை வந்து நம்ம ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம விஓஎல்டியை வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பனில் வச்சுட்டோம் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து வாட்ச்க்கு வந்துடும். ஸோ நம்ம சிம் கார்டு போட்டிருக்கோம் அப்படின்னா 4G கனெக்டிவிட்டியை வந்து நம்ம மேலே நோட்டிஃபிகேஷன்லேருந்து பார்த்துக்கலாம். சிக்னல் ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம இந்த போட் வேண்டர் ஆப்பில் போய்ட்டு வாட்சை வந்து நம்ம பேர் பண்ணதுக்கப்புறமா யூஐ வந்து இப்படி தான் இருக்கும். சேட்டில் போய்ட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஸோ நம்ம சேவ் பண்ண கான்டாக்ட்ஸ்க்கு வந்து நம்ம இங்கேருந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். வாட்ச் யூஸ் பண்ணுற யூஸர் கூட நம்ம சேட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து வந்து நம்ம மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக வாட்ச்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் போனதுக்கப்புறமா ஸோ ஆதித்யா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கதா வந்திருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப குயிக்காக இருக்குது. ஃபேமிலி சாட் குரூப்லேயுமே வந்து அதே மாதிரி தான். குயிக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பினோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்துடுது. ஸோ அந்த ஃபேமிலி சாட் குரூப்லேயே வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த லொக்கேஷனில் போனதுக்கப்புறமா நம்ம சைல்டு வந்து எங்கே இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இது கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபார் பொசிஷனிங் மெத்தட் இருக்கும். ஸோ ஜிபிஎஸ் பொசிஷனிங் மோடு வந்து நம்ம இங்கே காட்டும். அப்படியே வந்து நம்ம பேக் வந்துட்டோம் அப்படின்னா லொக்கேஷன் மோடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ரீக்வன்சி, நார்மல் மெத்தடு, பவர் சேவிங் மோடு. ஸோ 5 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி 5 மினிட்ஸ் லொக்கேஷன் வந்து நம்ம ஆப்க்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்டைன் லொக்கேஷன் மேனுவலி கொடுத்துட்டோம் அப்படின்னா வாட்சோட பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக ஒவ்வொரு வாட்டியுமே வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சைல்டுக்கு வந்து நம்ம ஒரு ரேடியஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரேடியஸ்க்குள்ளே தான் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா நம்ம மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெசேஜ்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த வாட்ச்லேருந்து யாருக்கெல்லாம் கால் போயிருக்கு, வாட்ச்க்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ், வாட்ச்லேருந்து வெளில போகிற அவுட் கோயிங் கால்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். வாட்ச் வந்து சுவிச் ஆஃப் ஆகிருக்கு ப்ளஸ் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அலர்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த மெசேஜ் போர்ஷனில் வந்து டீட்டெயிலாக காட்டிடும். அண்ட் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் ப்ளஸ் வந்து டிவைஸ் வந்து சேஃப்டி ஜோனில் தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு ரேடியஸ் வந்து செட் பண்ணியிருப்போம். அந்த 500 மீட்டர் ரேடியஸ்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் வாட்ச் கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் எஸ்எம்எஸ்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம ஃபோனுக்கு வந்திருக்க எஸ்எம்எஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். கிளாஸ்க்கான டைம் இருக்குது அப்படின்னா ஸ்டடி டைம் மோடு வந்து நம்ம எனேபிள் பண்ணிடலாம் இங்கேருந்து. அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் அன்னோன் கால்ஸ்குள்ளே போய்ட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ புது நம்பர்லேருந்து கால் எதாவது வந்ததுன்னா கால் கம்ப்ளீட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். அண்ட் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்க்கு வந்து அது அலர்ட் கொடுத்துரும். ஸோ இமீடியட்டாக வந்து பேரண்ட்டுக்கு வந்து நமக்கு அலர்ட் வர மாதிரி இருக்கும். வாட்ச் பூட் ஆகிறதுக்கு, ஷட் டவுன் ஆகிறதுக்கு டைம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. அண்ட் ஆட்டோ ஆன்சர் சுவிட்ச் இருக்குது. ஆட்டோ ஆன்சருக்குள்ளே போய்ட்டு நம்ம காண்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பரில் இருக்க கால்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆன்சர் ஆகிடும். அதே மாதிரி வந்து சேவிங் பவர் இருக்குது. வாட்ச் பவர் சேவிங் மோடில் இருக்கும்போது கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் சேஃப்டி ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, சேஃப்டி ஜோன் வந்து நம்ம ஒரு 500 மீடியா செட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஸோ மேப்லேயே போய்ட்டு மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்குமே வந்து நம்ம செட் பண்ண முடியும். அந்த ரேடியஸ் செட் பண்ணிட்டோன்னா அந்த ரேடியஸ்குள்ளேயே தான் காட்டும். சப்போஸ் வந்து நீங்கள் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து நம்ம மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 500 மீட்டர்ஸ் வரைக்குமே ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸ்லேருந்து வெளியில் போகும்போது நம்ம ஃபோனுக்கு வந்து அலர்ட் வந்துடும். அண்ட் கால் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம ஆப்லேருந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். வாட்ச் கால் வரும்போது இமீடியட்டாக வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். வாட்ச் வந்து நம்ம இங்கேருந்து ரிமோட்டாகவும் வந்து நம்ம வாட்ச் வந்து ஷட் டவுன் பண்ணலாம். வாட்சை வந்து ரீபூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாட்சில் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஷட் டவுன் பண்ணுற ஆப்ஷனை வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்சில் வந்து நம்ம ஷட் டவுன் பண்ண முடியாது. சப்போஸ் வாட்ச் வந்து தெஃப்ட் ஆகிடுச்சு இல்லை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான லாஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. வாட்சோட ப்ரைவசி ஃபீச்சர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபைண்ட் மை வாட்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா வாட்ச் வந்து ஸோ ஃபைண்ட் மை வாட்ச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அலர்ட் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே. வாய்ஸ் மானிட்டரிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ரிமோட்டாகவும் வந்து நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாட்ச் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன், ரிமோட் டேக்கிங் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே போய்ட்டு டேக் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்ஸ் நான் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா வாட்ச் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். பட் வாட்ச்க்கு வந்து அலர்ட் எதுவும் போகாது. ஃபோட்டோ எடுத்த மாதிரி வந்து வாட்ச்க்கு வந்து எந்த ஒரு அலர்ட்டுமே போகாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து வாட்ச் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த வாட்ச் பார்க்கும்போது சைல்டு சேஃப்டிக்காகவே வந்து டிசைன் பண்ண வாட்ச் மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ ஆப்லேருந்து நம்ம வீடியோ கால் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ச்க்கு இமீடியட்டாக வந்து கால் வரும். ஸோ நம்ம வந்து வீடியோ காலை வந்து அட்டன் பண்ணிக்கலாம்.
அண்ட் மல்டிபிள் ஃபோன்ஸும் வந்து நம்ம வாட்சோட பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாட்ச்லேருந்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ இமீடியட்டாக வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாட்சில் எமர்ஜென்சியாக நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு வந்து கால் போக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்தீங்களா, காலும் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் மல்டிபிள் ஃபோன்ஸ்லேயுமே சப்போஸ் இப்போ வந்து வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி மல்டிபிள் ஃபோன்ஸ்லேயுமே வந்து இந்த வாட்ச் வந்து நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பைண்ட் பண்ணியிருக்க ஃபோன்ஸ் எல்லா ஃபோன்ஸ்க்குமே வந்து இந்த வாட்ச்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் கிட்ஸ்க்காக வந்து நீங்கள் சேஃப்டி ஃபீச்சரோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதா இருந்தால் இந்த வாட்சை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.